எம்எல்ஏ வந்துட்டாரு. வணக்கம். கலெக்டர் ஐயா அங்க இருக்காரு. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. இல்லண்ணே பரவாயில்ல. அட வாங்க அண்ணே, நம்ம பிள்ளை நீங்க. விஷயத்தை ஆரம்பிங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் உள்ள பாறைக்குளம் வில்லேஜுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு ஊர் மக்கள் கேட்டதாலையும் நம்ம எம்எல்ஏ மேலத்துல ப்ரெஷர் கொடுத்ததாலையும் இப்போ சாங்ஷன் ஆயிருக்கு. ஸ்டேஷன் போடுறதுக்கு நான் வந்தப்போ 8 பேர் மட்டும் தான் எழுந்து நின்னாங்க. இந்த ஆள் வர 10 பேர் எழுந்து எந்த நிக்கிறாங்க. இடம் தேவைப்படும்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் முடிவு பண்ணோம். இடம் தரத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ஓசி அனுப்ப முடியும். எங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வருதுன்னா நாங்க எவ்வளவு இடம் வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கோம். அப்புறம் என்ன, புது ரயில்வே ஸ்டேஷன் எப்போ அடிக்கல் நாட்டணும் முடிவு பண்ணிடுவோம். என்ன சார் நீங்க சைலண்டா இருக்கீங்க? இல்ல, பாரகுளத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு இப்போ என்ன அவசியம் வந்துச்சு? யாருக்கு என்ன மனு கொடுத்தீங்க? சிவகங்கைக்கு அடுத்த ஸ்டேஷன் 18 கிலோமீட்டர்ல மேலக்குன்னக்குள்ள இருக்கு. நடுவில் ஸ்டேஷன் போறதா இருந்தா 9 கிலோமீட்டர்ல இருக்க சுந்தர டபுளையில போடணும். ஆமா, அதை விட்டு 3 கிலோமீட்டர் இருக்க பாரகுளத்தில் போட்டு யாருக்கு பிரயோஜனம்? அண்ணே, அங்க ஒரு மில் இருக்குண்ணே. அதில் 300 பேர் வேலை செய்யறாங்க. அதில் 3/4 பேர் சைக்கிளையும் பைக்லையும் போயிடுறாங்க. அது சரிதான். என்னையா எம்எல்ஏ எப்படி திணறாரு? பூசாரிங்க, சிவகங்கை தொகுதியில வீரபாண்டியான்னு சொன்னா 50,000 பேர் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. எப்படி வந்து கேட்டாரு தெரியுமா ஆதரவு? மானாமதுரையில மரக்கடை இருக்கு, ஒரு உரக்கடை இருக்கு, ஊருக்குள்ள ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அப்போ உனக்கு வேற எந்த விதமான சம்பாத்தியமும் தேவைப்படாது. இல்ல. எந்த கட்சியில் வேணாலும் நில்லு, உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். தப்பு தண்டை ஏதாவது பண்ணினேன், நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். அப்படி எதுவும் நடக்காதுண்ணே. சுந்தர டப்புல ஒரு காலேஜ் இருக்கு, 2 ஸ்கூல் இருக்கு, 3 ஃபேக்டரி இருக்கு. தினமும் 7,000 பேர் புலங்குறாங்க. அந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் வரதான் பொருத்தமா இருக்கும். நீங்க சொல்றது தம்பி ரொம்ப சரியா படுது. கஷ்டப்பட்டு எங்க எம்எல்ஏ கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனை வேற ஊருக்கு தள்ளி விட பாக்குறீங்களா? எங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரலனா நாங்க சும்மா விட மாட்டோம். என்னடா உன் ஊர் ஏன் ஊர்னு பிரிச்சு பேசுற? பாரகுளம் மட்டும் தான் உன் ஊரா? பக்கத்து ஊருக்கு வர மாட்டியா? சிவகங்கைக்குள்ள நடமாறதுக்கு சீட்டா வாங்குற? என்னையா இந்த தெரிக்கிறாரு? ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூவா இருக்கு. இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நீங்க எடுங்க. சண்டித்தனம் பண்றவன நான் பாத்துக்கிறேன். என்ன ராஜலிங்க? சரிதான். அந்த பாகனேரில் ஸ்கூல் கட்டுறதுக்கு என்ன அமௌண்ட் முடிவாயிருச்சா? அது இப்பதான் டெண்டர் விட்டுருக்கனே. சரி, பார்த்து. சரி. உங்க பேரை சின்னதா போட்டிருக்காங்க. டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய், செருப்பால அடிக்கடா அவன. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. ஆக்கடா, போடுடா. இப்படி அடிமை எம்எல்ஏ இருக்கிறதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழனிக்கு போய் பஞ்சாபத்தை விக்கலாம். டேய் டேய் டேய், ஏன்டா ஏன் போட்டோ செருப்பால அடிக்கிறீங்க? நீங்க தானே அடிக்க சொன்னீங்க. ஏதோ ஒரு கோதல சொன்னா அதுக்கு போட்டுறீங்களா? நாளைக்கு என்ன வெட்ட சொன்னா வெட்டுறீங்களா? ஜெயிச்சு 2 வருஷம் ஆச்சு, 10 காசு சம்பாதிக்க முடியல. அந்த ஆள் வேற எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கறான். காது குத்துறதுல இருந்து கல்யாண காட்சி வரைக்கும் கையில இருந்து மொய் வைக்க வேண்டியதா இருக்கு. பக்கத்து தொகுதி எம்எல்ஏ பாரியா, ஜெயிச்ச 6 மாசத்துல ஆடி கார் வாங்கிட்டான். அவன் ஆடியில வாங்கினானா நம்ம ஆவணியில வாங்குவோம். என்னது? நம்ம ஆவணியில வாங்குவோம்னு. என்னடே, ஆடி காருக்கும் ஆடி மாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களை எல்லாரும் வச்சுட்டு எப்படி நான் முன்னேறுவேன்? என்னங்க, பாரக்குளத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வர போறீங்களாமே? அப்படியே எங்க அக்கா ஒரு சுந்தர டப்புலயும் ஒரு ஸ்டேஷன் போட்டீங்கன்னா எனக்கும் அடிக்கடி போயிட்டு வர வசதியா இருக்கும். வாடி, நம்ம வீட்டு பசுமாட பக்கத்து வீட்டு வாசல்ல போய் சாணி போடுது. எதிர்த்து வீட்டு எருமை எந்த வீட்டு வாசல்ல போய் சாணி போட்டா உனக்கு என்னடி? எருமை உள்ளபடி. அண்ணே, ஸ்டேஷன் கொண்டு வரணும் மில்லு உனக்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கோம். அவனை விடுறா. பாறைக்குளத்துக்கு வராத ரயில்வே ஸ்டேஷன் வேற எந்த குளத்துக்கு வரக்கூடாது. என்ன பண்ணலாம்? சிவகங்கைக்கும் பாறைக்குளத்துக்கும் நடுவில் ரயில்வே டிராக்ல பாம்பு வெடிக்கணும். சுந்தர அடுப்புக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தா ட்ரெயினுக்கே பாம்பு வைப்பணும். ரயில்வே மினிஸ்டருக்கு லெட்டர் போடுங்கடா. அதோட ஃபைல ஓரம் கட்டிடுவாங்க. செல்வா, தண்டவாளத்துல பாம்பு அடிச்சிடுறா. அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்குதா? ராமேஸ்வரம் பேசஞ்சர் சிவகங்கையில இருந்து கிளம்பி இருக்கோம். டேய், நீ போய் கொடுத்து கிளியர் பண்ணு. சரி சொல்லும். டேய், நீ இந்த பேனர் ஃபிளக் மாதிரி கட்டு. சரி மாப்ள. டேய், வண்டி வர டைம் ஆச்சுடா. இந்தடா புறா. இழுத்து கட்டா. வண்டி அடி பாட்டுங்க. தூரத்துல ஏதோ பேனர் பிளாக் மாதிரி தெரியுது பாருங்க.
ஆமா சார், யாரோ செவப்பு துணியை காட்டிக்கிட்டே ஓடியாராங்க. நிறுத்துங்க. நம்ம ஊருக்கார பயலுவ 10 பேரை பிடிச்சி போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்களாம். பயலுக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. நீங்க செஞ்சிருக்கணும் இல்ல உங்க ஊர்க்காரன் செஞ்சிருக்கணும். அன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் மீட்டிங்ல எதிர்த்து பேசும்போது பல்ல பிடிங்கி வீசி இருக்கணும். யாரு வச்சது யாரு வைக்க சொன்னதுங்கிற உண்மையை சொல்லாம ஒரு பய உசுரோட ஊர் போய் சேர முடியாது. ஐயா பாவைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லையா? சிவகங்கையில இருந்து மேலூர், மானாமதுரை, காளையார் கோயில், திருப்பத்தூர் போற எல்லா பஸ்ஸையும் தேட சொல்லுங்க. திருமயம், புதுக்கோட்டை, காரைக்குடி எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல ஆள் போட்டு சிவகங்கையில இருந்து வர எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணுங்க. அப்பா போகிறதெல்லாம் பழைய ரூட்ரா. தப்பு பண்ண உடனே எஸ்கேப் ஆகிறதுலாம் செல்ஃபோன் வரதுக்கு முன்னாடி. இப்போல்லாம் பக்கத்துலேயே ஒளிஞ்சிருந்து நிலவரத்தை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆளுங்களோட ஆளாக கலந்துருவாங்க. ரயில்வே ட்ராக் மேற்கால போயிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக காட்டூர்னி காட்டில் தான் ஒளிஞ்சிருக்கணும். பாரக்குளம் ஃபுல்லா போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க செல்வம். போலீஸ்காரங்க பாம்பில் எத்தனை கிலோ மருந்து இருந்துச்சு, எத்தனை மீட்டர் தெரிந்துச்சு, எவ்வளோ சவுண்டாக வெடிச்சது, நாட்டு வெடியா கண்ணு வெடியா, டைம் பாமா, மொபைல் பாமா, தூரத்தில் இருந்து தூக்கி எறிஞ்சாங்களா, பக்கத்தில் இருந்து பற்ற வச்சாங்களா, கண்டுபிடிக்கல சாயங்காலம் ஆயிரும். அவங்க ஊருக்குள்ள ஆளுங்களோட ஆளுங்களா கலக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சாங்க. பைக்கில் அலையே போட்டு மாறிங்க. ஃபோன்லாம் சைலண்ட்டில் போட்டு. யாரையாவது பார்த்தா ரிங் கொடுங்க, பேசிடாதீங்க. அவனுங்க யாராவது உங்களை பார்த்துட்டு என் பக்கமாக வாங்க, ஆப்போசிட் சைட் போயிடாதீங்க. போங்கடா. ஓடி வந்த மாதிரி இருந்ததுங்க.